ஸோ ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் தலையை ஸ்க்ரீன்ல பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு பெரிய ஆவல், பெரிய எதிர்பார்ப்புல தலையுடைய ரசிகர்கள்லாம் நைட்ல இருந்தே தியேட்டர்ஸ் முன்னாடி குவிஞ்சிருந்தாங்க. ஸோ விஸ்வாசம் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஃபைனலா தலையை 1.5 வருஷத்துக்கு அப்புறமா திரையில பார்க்க போறோம், பார்த்தாச்சு. ஸோ எப்படி இருக்கு படம் அப்படின்னா, இந்த விஸ்வாசம் படம் சிறுத்தை சிவா அண்ட் அஜித் இவங்களுடைய காம்போல இதுக்கு முன்னாடி 3 படங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 படத்துல இருந்தும் இந்த படம் எப்படி வித்தியாசப்பட்டு இருக்கு அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இருக்கும் இந்த விஸ்வாசம் படத்தை பார்க்க போகும்போது. ஸோ அதுல நிச்சயமா இயக்குனர் சிறுத்தை சிவா அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சம் வீரம் படத்துடைய சாயல் இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட்ஸோட நம்ம போவோம். பட் அது இல்ல, படம் பெரிய ஒரு மாசா இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸோட நம்ம போவோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த இன்டர்வியூஸ் எல்லாமே பார்க்கும்போது அஜித்தோட படம் மாஸ் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ அதையும் தாண்டி படத்துல நிறைய எமோஷன்ஸ் இருக்கு. இந்த எமோஷன்ஸ் தேவைக்கு அதிகமான சில இடங்கள்லயும் இருக்க மாதிரி நமக்கு ஒரு தோணுது. நீங்க மாஸ் எதிர்பார்த்து போனீங்க அப்படின்னாக்கா அதை விட எமோஷன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அஜித் இந்த படத்துல அஜித் ரொம்ப ஒரு கியூட்டா, ஒரு கலகலப்பான, ரொம்ப ஒரு ஹியூமர் சென்ஸ் இருக்கக்கூடிய, இப்படி நிறைய வித்தியாசமான ஒரு ஆங்கிள் நாம அஜித் இந்த படத்துல நாம பார்க்க முடியுது. ஸோ அது உண்மையாவே நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அஜித்துடைய ஃபேன்ஸ்க்கு ரொம்ப நாளைக்கு அப்புறமா அஜித் இந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ல பாக்குறது ரொம்ப நல்லா இருக்கு. அஜித் எப்பத்தாலும் ஒரு சீரியஸான மூஞ்சியோட, இறுக்கமான ஒரு மூஞ்சியோட, அப்படியே பயங்கரமான ஒரு டயலாக் பேசுறதோட, ஸோ அப்படி பாக்குறத விட இந்த மாதிரியான ஒரு ஆங்கிள் அஜித்தை சிறுத்தை சிவா அவர்கள் இன்னொரு வேற மாதிரி காமிச்சிருக்கிறது உண்மையாவே நல்லா இருக்கு. தலையோட ரசிகர்கள் உண்மையாவே இதை என்ஜாய் பண்ணுவாங்க, ரசிப்பாங்க. நயன்தாரா இந்த படத்துல ஒரு சீன் வருது. அந்த சீன்ல அவங்க அப்படியே அவங்களுடைய ஆக்டிங் எல்லாத்தையும் கொட்டி தீர்த்திருக்காங்க. அந்த ஃப்ரேம் அப்படியே இன்னும் மனசுல நின்னுட்டே இருக்கு. அவ்வளவு சூப்பர்பான ஆக்டிங். ஸோ இந்த படத்துல காமெடி ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருந்தாலுமே கூட நிறைய தடவை அவங்க சொல்ற காமெடிஸ், அவங்க நம்மளை சிரிக்க வைக்கிறத விட அஜித் அவர்கள் பேசக்கூடிய டயலாக்ஸா இருக்கட்டும், டைமிங்கா இருக்கட்டும், அது சப்புன்னு நம்ம மனசுல பதிஞ்சிருது. அதை விட இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. ஸோ ஓவராலா இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்க, ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸா நீங்க போய் பார்க்கணும் அப்படின்னாக்க, ஒரு எமோஷன்ஸா குடும்ப படம் பார்க்க போறோம் அப்படின்னாக்க ஓகே, மாசாவும் நீங்க போய் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான எலிமெண்ட்ஸையும் நிறையவே வச்சிருக்காங்க சிறுத்தை சிவா அவர்கள். பட் இருந்தாலும் அதை விட ஜாஸ்தியா இருக்கு அப்படின்றப்போ நிச்சயமா இந்த படம் தாராளமா ஃபேமிலி ஆடியன்ஸோட போய் வீட்டுல எல்லாருமே போய் பார்க்கக்கூடிய ஒரு படமா இருக்கு. ஜாலியா போய் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு மூவி இது. தியேட்டருக்கு போய் அஜித் ரசிக்க போறேன் அப்படின்றவங்களும் இந்த படத்துக்கு போலாம். இல்லப்பா எனக்கு படத்துல ஸ்டோரி இருக்கணும், ஒரு ஃபேமிலி மூவியா இருக்கணும் அப்படின்றவங்க குடும்பத்தோட போய் பார்த்து ரசிச்சுட்டு வரலாம். மொத்தத்துல விஸ்வாசம் போய் தாராளமா தியேட்டர்ல உட்காந்து பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு மூவி. இந்த மாதிரியான நிறைய சினிமா தகவல்கள் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.